ஓட அயலான் எஸ்கே போல வருமா எஸ்கே போல வருமா. குழந்தைங்களை புலி படமே பிடிக்கணும், இது கூட பிடிக்காது. அப்ப இது புலி பாட்டு மாதிரி இருக்குன்றி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது விஷுவல் நல்லா இருக்குது. ஓரளவு படம் வேற லெவல். ஐலாண்ட் பொங்கல் ஏலியனுக்கும் எஸ்கேக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ஏலியனும் எஸ்கேயோட கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்தோட ஃபுல்லாக மோஸ்ட்டாக வரும். கடைசியில் எமோஷனலாகவும் அவங்க ரெண்டு பேர் பிரியும் போது வேற லெவலில் இருக்கும். அப்போ ஹீரோயின் கூட கெமிஸ்ட்ரி இல்லையா படத்தில் எஸ்கே கூட? ஹீரோயின் கூட பெரிய ரொமான்ஸ் தான் இருக்காது, பட் அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் இருக்கும், அவ்வளோதான். விஷுவல்ஸ் தான் ஓகே, நான் விஷுவல் பார்க்கலாம் அவ்வளோதான். மிச்ச பேரில் வேறு ஒன்றும் கிடையாது. தலைவா ஏலியன் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? ஏலியன்லாம் சூப்பராக இருக்குதுண்ணா. ஓகே, படம் எப்படி நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. 100% ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இப்போ 2 இயர்ஸ் கேப் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுனால வந்து அது வந்து கோவிட் சுச்சுவேஷனால அந்த ஒரு இதுவாக இருக்குது. பட் ஆனால் வெயிட் பண்ணதுக்கான ஒர்க் வருது. ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் வந்து இப்போ தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே வருது. ஸோ அதை பற்றி இப்போ இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் தான் அதிகமாக ப்ளே பண்ணுது. அதுதான் இப்போ நீங்கள் ஹாலிவுட் ரேஞ்சில் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். வந்து ஹாலிவுட்லேயே ஒரு மாதிரி ஒரு கொடுக்க முடியுன்ற விஷயத்தில் இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பெரிய பேக் போனே வந்து ஏஆர் ரஹ்மான் தான் படம். அதனால வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஏலியனோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது படத்தில்? பர்ஃபெக்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், 100% விஎஃப்எக்ஸ்க்காகவே வந்து அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். குழந்தைங்கலாம் பிடிப்பாங்க. நான் குழந்தைங்களை புலி படமே பிடிக்கணும், இது கூட பிடிக்காது. அப்போ இது புலி பாட்டு மாதிரி இருக்குன்றி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது விஷுவல் நல்லா இருக்குது. 8 வருஷம் வந்து அவங்க சொல்றது 8 மாசத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா கதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப நான் எதிர்பார்ப்போட போனேன், தூங்கிட்டேன். என்ன எதிர்பார்த்தீங்க இப்போ படம்? அதுவும் ஐலாண்ட் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இத்தனை வருஷம் வெயிட் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்குல்ல, ஸோ படம் எப்படி 8 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்துருக்காங்க படத்தை. சிஜி ஒர்க்லாம் சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, அப்புறம் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்குது. பார்ட் 2 லீட் வேறு கொடுத்துருக்காங்க போல. ஓகே. இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னாலே வந்து அந்த சயின்ஸை போட்டு தள்ளி இது நல்லா புரியுற மாதிரியே எடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. எல்லாரும் புரியுற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் இல்லை படம். எல்லாரும் புரியுற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. சித்தார்த்தோட வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த இப்போ மாவீரனில் எப்படி வந்து விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சித்தார்த்தோட வாய்ஸ் வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம். இப்போ படத்தில் இந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி? ரொம்பலாம் இன்டெப்த்தாக போவேன்னா படம் நல்லா இருக்குது. ஏலியனோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அதோட ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டோரியோட கனெக்ட் ஆகுதா இல்லை வந்து வைக்கணும் அப்படின்னு? ஓகே, ஸ்டோரியே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்ல நல்லா இருக்குது. ஆடியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன் ப்ரோ? எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஓகே, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா மியூசிக்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. எனக்கு அதை ஒரு பிராண்ட் மியூசிக் இருந்தால் தான் அது ஒரு எல்லாருக்குமே ஆடியன்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பிராண்டாக அந்தளவுக்கு மியூசிக் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபீல் ஆகும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து படம் ஃபுல்லாக வந்து செம மாஸ் பண்ணுறாரு. எதிர்பார்க்குறது பெர்ஃபார்மர் ஆக்டராக தான் நான் வந்து பார்க்கணும். அதனால தான் நாங்கள் வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஏலியனோட ரோல் எப்படி இருக்கு? ஏலியனோட ரோடு ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் இருக்குது. ஓகே, படம் ஃபுல்லாக வரும் ஏலியன். ரொம்ப சிஜி ஒர்க்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ படத்தில் அந்த ஃபன் ஃபேக்டர் எப்படி இருக்கு? ஃபன் ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப நல்லா பண்ணால் போகுது. எப்படி பக்கம் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் ஃபன் இருக்கும். ஆனால் ரொம்ப எமோஷனலாக இருக்கும் லாஸ்ட்டில். இப்போ எப்படி எதிர்பார்த்து சொல்கிறேன், இன்டர்நெட்டில் பார்த்துக்கிறீங்கல்ல? ஆமாம், அதில் ஆரியாலாம் வருவார் தெரியுமா? அது 2065 அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி கொஞ்சம் விஷுவலாக அக்வாமேன் மாதிரி ஃபைட்லாம் நடக்கும் அப்படிலாம் நினச்சேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே குப்பத்தில் வீடு எரியும், போய் எல்லாரையும் காப்பாற்றுவார், எல்லாரையும் எடுத்துட்டு போவார். அவ்வளோதான் கதை, வேறு ஒன்றுமே கிடையாது. புதுசாக ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல, வயசே எடுத்து வச்சிருந்தா எப்படி தான். 2 படம் தான். பால் அந்த ஜெய்ஹிந்த் எடுத்து வச்சுக்கிறாரு, அவ்வளோதான் படம். அப்போ காமெடி ஒர்க் ஆகலையா படத்தில்? ஒரு தடவை சிரிச்சிக்கலாம். ஓட அயலான் எஸ்கே ஓட அயலான் எஸ்கே போல வருமா எஸ்கே போல வருமா. சூப்பரான ஆக்டர் நடிச்சார் டாக்டர். கவுண்டர் கிங்கு பார்க்க ரொம்ப யங்கு. இப்போ ஓவராலாக படம் எப்படி இருக்கு? ஓரளவு படம் வேற லெவல். ஐலாண்ட் பொங்கல். ஓ.